இன்று கோவை மாநகரில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயரிலே மோடி முகாம் என்கின்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவதற்கு இன்றைக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். சுயம் அறக்கட்டளையின் பெயரில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கி அதில் வழக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் செய்வதுண்டு. ஆனால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, அதிலும் குடிபோதையால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் 100 குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். தன்னுடைய சொந்த செலவு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். பிறகு தையல் இயந்திரங்கள், ஆயுஷ்மான் பரத்திட்டங்கள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை, தம்பி ரமேஷ், பேராசிரியர் கனக சபாபதி, ஜி.கே. செல்வகுமார், ராயப்பன், பார்த்திபன் மற்றும் கிருஷ்ணசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய பகுதி தலைவி பாலாம்பிகா உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இன்றைக்கி 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாரால் இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்றைக்கி அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமாக இன்னும் செய்யலை. அவங்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து ஜாக்டோஜியாக போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமாக எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்கள் வீட்டிலே நீங்களே கட்டியிருப்பீங்க. உங்களுக்கே அந்த மனநிலை இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவர்களுக்கு தெரியலை. இன்னொன்று, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம்தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனால் இன்னொரு மக்கள் போராடாமல் இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் எங்களுடைய கூட்டணியில் நிறைய பேர் வந்து சேருவாங்க. இல்லை, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும்.
தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திருப்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சராக இல்லை. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியலை. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனால தான் தொடர்ந்து அவர் வரணும்ட்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இப்போ நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ சொன்ன பதில் சரியா இல்லையா? நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? அதோட அர்த்தம் என்ன? உள்ள அதாவது 2-3 மாநிலங்கள் தவிர மீதி எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். எங்க கேரளாவில் இல்லை. மாநிலங்களிலும் பாஜக ஆட்சிக்கு வரும் அர்த்தமா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீங்கள் எந்த அர்த்தத்தில் நினைச்சாலும் அதை பற்றி கவலையும் இல்லை. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 4-5 மாநிலத்தை தவிர மீதி இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். என்னங்க? ஆமாம். பாஜக சார்பில் தொகுதி பங்கீடு எப்போ ஆரம்பிப்பீங்க? எந்தெந்த தொகுதி யார் யார் நிற்க போகிற அறிவிப்பு எவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்? இன்னும் 2 மாதம் இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாதத்தில் ஆரம்பிச்சிடும். மீது இருக்க 1 மாதம் போதுமானது நினைக்கிறீங்களா? போட்டி இருக்கு, வியூகம் அமைக்கிறது 2 மணி நேரம் போதும். ஆனால் அண்மை காலமாக நீங்கள் மாநிலத்தில் கோவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க. மற்ற மாவட்டங்களை விட கோவைக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். கோவையில் அதிக ஆர்வம், அதிக முக்கியத்துவம். கோவையில் அடிக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? நான் கோவையில் போட்டி போடலை. பாஜக தலைவர்களோட முகாமாக கோவை முகமாக மாறி இருக்குங்க. எல்லாருமே கோயம்புத்தூர் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான இதுதான் அவங்க கேட்குறாங்க. நேற்று காலையில் நான் திருநெல்வேலியில் இருந்தேன். என்னுடைய தொகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சாயங்காலம் மதுரையில் முகாமிட்டுட்டு பிரதமர் வரக்கூடிய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன். நான் எல்லா இடமும் சுற்றிட்டு தான் வரேன். உங்களுடைய கேள்வியில் தான் கோவையிலே இருக்குது. யாருங்க? தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு எதிரான மனநிலையில் தான் விஜய் அவருடைய எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முன்னால் என்னென்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து தவறானது கிடையாது. எதுலங்க? மேலாண்மை. அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அதில் ஏற்கனவே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 24,000 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது. நேற்று மாலையில் 7:50 வீடியோ கான்ஃபரன்ஸில் 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அவருடைய இருக்குது. முதல்ல அவர் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தேர்தல் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். யாரு?
எஸ்ஓபி வந்து காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல்கள் காவல்துறை போட்டிருக்கக்கூடிய எஸ்ஓபி எல்லாமே டிவிகேக்கு எதிராக மட்டுமே செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் கலந்துக்கு வரவிடாம பண்றாங்க. 50,000 பேர் கலந்து வரக்கூடிய மக்கள் சந்திப்ப 5,000 பேர் நிர்வாகிகள் மட்டும் கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டமா சுருக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ச்சி வச்சிருக்காங்க. விஜய் களமாட விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை பாக்குறீங்களா? நீதிமன்றங்கள் வழிகாட்டுதன்படி இந்த அரசு நடக்கும். நீங்கள் சொன்ன நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி இது பண்ணி எல்லாத்தையும் தடை பண்ணுறான்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. யாரெல்லாம் நிலம் கொடுத்தார்களோ பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த அரசாங்கம் செய்ய போதா? செய்யாது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் நீதிமன்ற தீர்ப்பை திமுக இன்றைக்கி வழிகாட்டு நடந்திருக்கிறா? இல்லை. ஆனால் இதை மட்டுக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலினுடைய அரசு குரல் வழியை நெருக்குதுங்கிறது தெரியும். நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே கருத்து சொல்லவே இல்லையே. எங்களுடைய பீகார் மாநிலத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணுங்கிற கருத்து. திமுக இருக்கக்கூடாது, ஒரே தீம், அவ்வளோதான். அவங்க சொன்னது கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான ஒரு படிப்போர் இருக்கதான் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வந்துருக்கு. எது இருக்கோ இந்த சின்ன விஷயம் ஊதி ஊதி பெருசாகத்தில் ஊடகங்கள்லாம் பெருசாக இருக்கு. முதல்ல நியூஸ் தமிழ் உங்கள் ரிப்போர்ட்டர் அடின்னு அடித்தாங்க. யார்? திமுககாரங்க அடின்னு அடித்தாங்க. யார் அடி? உங்களை தான் அடித்தாங்க. கேமராமேன் அடிவாங்க. அடி வாங்கினவர் விடலை. இல்லை நியூஸ் தமிழ் அடி வாங்கினதை விடலை. ஆஸ்பத்திரி இருக்கும்போது யார் அடிப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க நியூஸ் தமிழ் சேனல். ஆனால் நீங்கள் வந்து இது எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எங்களை பெருசாக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் நடக்காது. முதல்ல ஊடகங்களை அடிக்கிறவங்கள, இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவங்கள இதெல்லாம் கண்டித்து ஊடகங்கள் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணுங்கள். நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு 4வது அதிகாரம் ஊடகங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிறகு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்தது நீங்கள் தான். ஊடகங்கள் தான் மிகச்சிறந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லாட்சி மலர்வதற்கு கோவை ஊடக நண்பர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.